நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி இந்த பீட்ரூட் அல்வாவில் தேங்காய் பால் சேர்த்து பண்ண போகிறோம். அதனால் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி மூடி எடுத்திருக்கேன். அந்த தேங்காயும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையும் பிளெண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பிளெண்டர் பார்த்திங்கன்னா அகாரோவில் ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர். இதோட அவுட்புட் பவர் வந்து 2000 வாட்ஸு. இதோட அவுட்புட் பவர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம அரைக்கிறது எல்லாமே ரொம்பவே சீக்கிரமாக அரைச்சிடலாம். இந்த பிளெண்டரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இருக்க பீட்ரூட் ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸையும் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தா அதே கடாயிலே ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் ஜூஸை திரும்பவும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பீட்ரூட் தேங்காய் பால் ரெண்டும் கலந்து மிக்ஸ் ஆகி இதில் ரெடியாக இருக்குது. இப்போது இந்த ஜூஸ்லேயே நம்ம 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 கப் அளவுக்கு சர்க்கரை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவரில் எதுவும் கட்டிகள் இல்லாமல் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு. அடுத்ததான் நம்மளோட அல்வா ரெடியான பிறகு எடுத்து கொட்டுறதுக்கு ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் தடவி வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அல்வாவை வந்து நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா தண்ணி ஆட்டம் தான் இருக்கும், நமக்கு கிளறதுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அதனால ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹல்வா வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து எந்த அல்வா செய்கிறோம் அப்படின்னாலுமே ரொம்ப டைம் எடுக்கும், குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். ஸோ பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதை நம்ம திரும்பவும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை வந்து நல்லாவே சிம் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா திக்கான பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெய் ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த நெய்யெல்லாம் இந்த அல்வா உரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அல்வா வந்து நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வாசனைக்காக 4 ஏலக்காயை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக நட்ஸ் வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அல்வா வந்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று சுருண்டு வரும். அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். எப்போல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்று போல் திரண்டு வரும். இந்த சமயத்தில் நம்ம ட்ரேயில் மாற்றிடலாம். மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.